பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 71வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் சொல்லி பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நல்ல கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். அப்போ பாருங்க, சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் அறிந்திட்டா பாக்கியம் பெற்றவர்கள். இப்போ சிறு வயதிலிருந்து அவரை நம்பிடுங்களா, ஒரு நாள் உங்களுடைய எதிர்காலத்தை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆமாங்க, கற்பத்தில் உற்பவிக்கு பாருங்க, வசனம் சொல்லு, உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் கண்டுதான். தாய்க்குல அப்போ நீ உருவாயிருக்கூட இல்லையா, ஆனால் என் ஆண்டவர் இயேசுவுடைய கண்கள் கண்டது. எனக்கு அதுதான், உங்களுக்கு அதுதான். அல்லேலூயா. அப்போ கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். உம்மால் தான்ப்பா ஆதரிக்கப்பட்டேன். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, என்ன சொல்லணும்? ஆண்டவர் கற்பத்தில் உள்ளே இருக்கும் பொழுது யாருங்க, தாய் கூட பார்க்க முடியாதுங்க. தாயுடைய கற்பத்தில் தான் அந்த பிள்ளை வளருது. ஆனால் அந்த தாய் கூட அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கிறது, எப்படி இருக்கிறது பார்க்க முடியாது. இயேசு ஒருவர் பார்க்கிறார், அவரால் தான் ஆதரிக்கப்பட்டோம். அப்போ என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அவர் தாங்க உடைய தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து இந்த பூமிக்கு கொண்டாருகிறது அவரை. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை துதிக்கணுங்க. என் தாய் வருங்க, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரேப்பா. நீரே ஆண்டவரே, ஒருவர் தான் என்னை வெளியே கொண்டு வந்தார். நீங்கள் தான்ப்பா என்னை தாயிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்களே, அன்றைக்கு நான் உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அப்படி என்று சொல்லி அவரையே துதிக்கணும். துதிக்க 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 உங்களுக்கு கிருபைகள் பெருகும், வரங்கள் பெருகும், வல்லமைகள் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். தேவனை துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள. அப்போ துதித்து துதித்து தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம் சோத்திரங்க. தாவே சர்வ வல்லம் இல்லை தெய்வமே, மை துதிக்கிறோம் சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.